Assalamu Alaikum. Hello friends, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல ரொம்ப டேஸ்டியான எக் பாஸ்தா எப்படி செய்யலாம் அப்படிங்கறத இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த எக் பாஸ்தாவை நான் இன்னைக்கு குக்கர்ல உதிரியா குழையாம எப்படி செய்றதுங்கறத சொல்லிருக்கேன். சோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. இந்த எக் பாஸ்தா மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட், நைட் டின்னர், ஈவினிங் வந்து டிஃபனா கூட செய்யலாம். குழந்தைகளுக்கு லஞ்ச் பாக்ஸ்ல கூட செய்து கொடுக்கலாம். ரொம்ப சிம்பிளான இந்த எக் பாஸ்தா எப்படி செய்யலாம் அப்படிங்கறத வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். எக் பாஸ்தா செய்கிறதுக்காக இன்றைக்கி நான் குக்கர் எடுத்திருக்கேன். அதில் 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கோங்க. ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பட்டை, கிராம்பு, ஏலக்காய் தூள் நீங்கள் முழுசாக வேணும்னாலும் சேர்த்துக்கலாம். 2 பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துட்டு நல்லா வந்து கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கோங்க. வெங்காயம் இந்த அளவுக்கு நல்லா கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறமா இப்போ இது கூட 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டோட பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கணும். இது கூடவே கொஞ்சமாக புதினா, கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இஞ்சி பூண்டோட பச்சை ஸ்மெல் போகட்டும். இப்போ இஞ்சி பூண்டோட பச்சை ஸ்மெல் போயிடுச்சு. இது கூட 2 மீடியம் சைஸ் அளவுக்கு தக்காளி, 3 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். பச்சை மிளகாய் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க. தக்காளி வதங்குறதுக்காக கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தக்காளி நல்லா மேஷ் ஆகணும். தக்காளி இந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக வதங்கி வந்ததுக்கப்புறமா இப்போ இது கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தூள், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். மிளகாத்தூள்லாம் உங்கள் காரத்தை பொறுத்து சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மசாலாலேருந்து எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வரட்டும். மசாலா வந்து இப்போ நல்லா எண்ணெயில் வதங்கி வந்து எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இது கூடவே நம்ம பாஸ்தா ஆட் பண்ணிக்கலாம். நான் 400 கிராம் அளவுக்கு பாஸ்தா ஆட் பண்ணிக்கிறேன். இதில் நீங்கள் மக்ரோனி வேணும்னாலும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த பாஸ்தாவை வந்து இந்த மசாலாவோட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மசாலாலேயே வந்து இந்த பாஸ்தா 2லேருந்து 3 நிமிஷம் நல்லா வதங்கி வரட்டும். அப்போ தான் நமக்கு குழஞ்சி போகாமல் இருக்கும். இப்போ நம்மளோட பாஸ்தா வந்து ஒரு 3 நிமிஷம் மாதிரி நான் நல்லா வதக்கி எடுத்துட்டேன். இது கூட நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். கட்டாயம் வந்து பாஸ்தாவை நல்லா எண்ணெயிலே வந்து வதங்க விடுங்க. அப்போ தான் வந்து குக்கரில் நம்ம செய்கிறனால குழஞ்சி போகாமல் இருக்கும். இது கூடவே 2 கப் அளவுக்கு நான் தண்ணி சேர்த்துருக்கேன். தண்ணி வந்து பாஸ்தாவை மூழ்கிற அளவுக்கு தான் இருக்கணும். ரொம்ப எக்ஸ்ட்ராலாம் சேர்த்துடக்கூடாது. சேர்த்திங்க அப்படின்னா குழஞ்சி போயிடும். இந்த அளவுக்கு இருந்தால் போதும். இப்போ இது கூட நம்ம வந்து முட்டை சேர்த்துக்கலாம். நான் 3 முட்டை எடுத்திருக்கேன். நீங்கள் 4 முட்டை வேணும்னாலும் ஆட் பண்ணிக்கலாம். முட்டை சேர்த்ததுக்கப்புறமா இப்போ ஒரு முட்டையை மட்டும் நம்ம வந்து உள்ளே வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ரொம்ப மிக்ஸ் பண்ணி விட வேணாம். ஒரு டைம் வந்து இந்த மாதிரி அழுத்தி விட்டிங்கனாலே போதும். பாக்கி இருக்கிற 2 முட்டை அப்படியே இருக்கட்டும். அப்போ தான் வந்து பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். இப்போ குக்கரை க்ளோஸ் பண்ணிடலாம். குக்கரை க்ளோஸ் பண்ணிவிட்டு கரெக்டாக 3 விசில் விட்டு மட்டுமே எடுத்துக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணிக்கோங்க. 3 விசில் வந்ததுக்கப்புறமா குக்கர்லேருந்து நல்ல ப்ரெஷர் ரிலீஸ் ஆனதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பாஸ்தா வெந்திருக்கா அப்படின்னு சொல்லி செக் பண்ணி பார்த்துக்கோங்க. பாஸ்தாவில் எதுவும் தண்ணி இருந்தது அப்படின்னா அடுப்பை வந்து ஆன் பண்ணிவிட்டு லோ ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணிக்கோங்க. தண்ணி வந்து சீக்கிரமாகவே ட்ரை ஆகிடும். இப்போ நம்மளோட பாஸ்தாவில் வந்து தண்ணி வந்து சுத்தமாகவே இல்லை. பாஸ்தாவும் நல்லா வந்து குக் ஆகிடுச்சு. இந்த அளவுக்கு நல்லா பாருங்கள், உதிரியாக சூப்பராக குழையாமல் வந்திருக்கு. இதை ஒரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ பாஸ்தா வெந்திருக்கான்னு சொல்லி செக் பண்ணிக்கோங்க. பாஸ்தா எனக்கு வந்து நல்லாவே வெந்து வந்திருக்கு. இப்போ மறுபடியும் இதை ஒரு டைம் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஃபுல்லாமே மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி போட்டு 5 நிமிஷம் மாதிரி நம்ம அப்படியே விட்டுடலாம். அடுப்பு வந்து ஆஃபில் தான் இருக்குது. 5 நிமிஷத்துக்கு அப்புறமா இதை நம்ம சர்வ் பண்ணிடலாம். ஏற்கனவே நம்மளோட சேனலில் பாஸ்தா ரெசிபீஸ் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். பார்க்காதவங்களுக்கு வீடியோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் மேலே ஷோ ஆகிற ஐக்கான்லேயும் லிங்க் கொடுக்குறேன். ப்ளீஸ் போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ நம்மளோட சூப்பரான பாஸ்தா வந்து ரெடி ஆயிடுச்சு. பாஸ்தா பாருங்கள், நல்லா உதிரியாக குழஞ்சி போகாமல் பர்ஃபெக்டாக வந்திருக்கு. இந்த பாஸ்தாவை வந்து குக்கரில் செஞ்சது அப்படின்னு சொன்னால் யாருமே நம்ப மாட்டாங்க. அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த பாஸ்தா ரெசிபி நம்ம பிரியாணி டேஸ்ட்டில் செஞ்சுருக்கனால எல்லாருமே ரொம்ப விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க. டேஸ்ட்டும் சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். இது செய்கிறதுக்கு 10 நிமிஷம் தான் ஆகும். நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு இதோட டேஸ்ட் எப்படி வந்தது அப்படிங்கிறத மறக்காமல் உங்களோட ஃபீட்பேக் என்கிட்ட கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூடயும் ஷேர் பண்ணிக்கோங்க. சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துலேயே நோட்டிஃபிகேஷன் பெல் வரும். அதையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற பட்டனையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய ஃபியூச்சர் அப்டேட்ஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே கிடைக்கும். இதே மாதிரி வேறொரு சூப்பரான ரெசிபியோட மீட் பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ்.